ரமலானினுடைய அந்த கடைசி 10 நாட்கள் அதிலே தராவீஹ் தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது, மற்ற இபாதத் குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அல்லது குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் தங்களை இன்னும் அதிகப்படுத்தி ஓதிக்கொள்வது என்பது போன்ற இபாதத்துக்கள் அந்த ரமலானினுடைய கடைசி 10 நாட்களில் அதிகமாக நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும். அந்த 10 நாட்களுக்கு எந்த குறைவும் இல்லாத சரி நிகரான ஒரு அற்புதமான 10 நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள். அதனால் தான் அல்லாஹு தாலா தொடர்ந்து சத்தியம் செய்கிறான், ஒல் ஃபஜ்ர், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷ்ர் தொடர்ந்து வரக்கூடிய 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக, ஒஷ் ஷஃபீ பெருநாளின் மீதும் சத்தியமாக, வல் வத்ரி அரஃபா நாளின் மீது சத்தியமாக, ஒல்லைலி இதா யஸ்ர் அந்த 2 நாட்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த இரவின் மீதும் சத்தியமாக, பெருநாள் இரவு. இப்படி அந்த நாட்களையே அல்லாஹு தாலா பல சத்தியங்கள் செய்து அந்த நாட்களை கண்ணியப்படுத்துகிறான். ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர்கள் இஹ்ராம் கட்டிட்டாங்க, அவங்க முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது இல்லையா? அதே ஹுக்குமை யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது? இந்த ஹஜ்ஜுக்கு போகாத நமக்கு வழங்கப்பட்டிருக்கா இல்லையா? உதவியா கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறது? நகம் வெட்டாமல் இருக்கிறது, முடி வெட்டாமல் இருக்கிறது, அவங்களுக்கு அது சுன்னத்தாக்கப்பட்டிருக்காரு இல்லையா? ஹாஜிகளினுடைய அந்த வணக்கத்தை இந்த ஷரியா ஹாஜ் அல்லாதவர்களுக்கும் தருது இந்த நாட்கள்ல. இந்த அரஃபாவுடைய இந்த ஹஜ்ஜினுடைய விஷயத்தை பற்றி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அரஃபா நாளையில சிறுமை அடைவது போன்று, கேவலப்படுவது போன்று, தூரப்படுவது போன்று, விரட்டப்படுவது போன்று ஷைத்தான் வேற எந்த நாளிலும் விரட்டப்படுவது இல்லை. குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பு என்பது மிக்க விசேஷமானது. அந்த யார் ஹஜ்ஜுக்கு போகலையோ அவங்க அந்த நாளில் நோன்பு நோற்பது என்பது கடந்த கால பாவத்தையும் நிகழ்கால பாவத்தையும் 2 வருஷ பாவத்தையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று வல்லலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.